இலை இலை மக்கா நான் தான் அவங்க நெல்லையில் பேசுகிறேன். நண்பர்கள், இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா அந்த தண்ணிப்பழம் திவாகர், டாக்டர் திவாகர் இருக்காரு, அவருக்கு தான். தண்ணிப்பழம் திவாகர் பற்றி என்னடா பேச போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாருமே தெரியும் அவர் பிரச்சனை நடந்துச்சு. அவரை வந்து மாக்காப்பானந்து புகழ் எல்லாம் அடிச்சாங்க வச்சாங்க சொன்னார். அதெல்லாம் பழைய பிரச்சனை. ஆனால் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் அவர் சொல்லியிருக்காரு திவாகர். என்னன்னா, ஒரு பெரிய நடிகை, அவங்க ஒரு ஆந்திராவில் பெரிய அமைச்சர், இதிலே பாதி கெஸ் பண்ணியிருப்பீங்க யாருன்ட்டு நான் சொல்கிறேன். அந்த நடிகை வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது யார் அந்த நடிகை, என்ன குற்றச்சாட்டுங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, நம்ம இந்த விஜய் டிவியில் போயிட்டு புகழ், கானா வினோத், நம்ம மாக்காப்பா ஆனந்த் எல்லாம் சேர்ந்து இவரை திவாகரை அடிச்சாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு இல்லையா. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்னன்னா, அவங்க எல்லாம் அப்படி அடிக்கும்போது நம்ம ரோஜா மேடம் இருக்காங்களா, நடிகை ரோஜா மேடம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம், தடுக்கவே இல்லையா. இப்போ அந்த மேடத்து மேலேயும் குற்றச்சாட்டு வச்சுட்டாரு திவாகர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, என்னை அடிச்சது வந்து ஸ்டூடியோவில் அப்படிங்காரு. அப்புறம் சொல்றாரு ஸ்டூடியோ கிடையாது, அந்த செட்டில், அப்புறம் அது கிடையாது, அது வெளிப்புற ஏரியா, அங்கே வச்சு அடிச்சாங்கன்னா மாற்றி பேசுறாரு. கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் இப்போ பெரிய நடிகை ரோஜா மேடம் அவங்ககிட்டயே இவர் வந்து மோத ஆரம்பிச்சார் திவாகர் அவர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் ஜெரல் நினைக்கிறேன். அப்படி எல்லா நடிகை இப்படி சண்டை போட்டீங்கன்னா நீங்கள் எப்படி ஸ்டூடியோ ஏரியாக்குள்ளே எப்படி வருவீங்க, ஸ்டூடியோக்குள்ளே எப்படி வருவீங்க எனக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து திவாகர் வந்து இப்படி சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்களை வந்து முக்கியமாக அடித்ததே வந்து பார்த்தீங்கன்னா புகழும் நம்ம இவர் இருக்கார்ல கானா வினோத், அவர் தானா. இவங்க அடிக்கும்போது எனக்கு ரொம்ப வேணாட்டு ஒரு வார்த்தை கூட ரோஜா மேடம் கேட்கலையே, என் மனசு எப்படி நோகும், எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி திவாகர் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து திவாகர் ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் இருக்கார்ல, சமையல் ஃபேமஸ், அவர் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட், அவங்க கூடவே ஒரு ஃபோட்டோலாம் எடுப்பாராம், செல்ஃபி எடுப்பாராம். அப்படி எடுக்கும்போது திடீர்னு ஓடி வந்து நம்ம மாக்காப்பா ஆனந்தன் இருக்கார்ல, அவர் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாராம். அதை திவாகர் சொல்லுவார், மாக்காப்பா ஆனந்த் வெறும் சைக்கோ பைத்தியம், நான் வந்து எங்கே ஃபேமஸ் கூட கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடணும், நம்ம ஏற்கனவே உலக மகள் ஃபேமஸில் இருக்கோம், நம்ம திறமையை இவங்க எங்கே வெளியே கூட கொஞ்சம் காட்டிடுவானோ, இவன் பெரிய ஆளாக வந்துடுவான்ட்டு என்னை வந்து வளர்ச்சியை தடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆகிட்டேன், நான் அவர் நடிப்பு அரக்கன் ஆகிட்டேன். இப்படி இருக்கும்போது என்னை வந்து யார் கூடயும் செல்ஃபியை போட்டோ எடுக்க விட மாட்டேக்காரு மாக்காப்பா ஆனந்த், இதை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி திவாகர் ரொம்ப பேசியிருக்காரு. எனிவே இதோட திவாகர் உங்களை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் உங்களுக்கு விஜய் டிவியில் வாய்ப்பு இல்லை, அது எனக்கு இல்லை, ஊர் உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் வாய் தான் உங்களுக்கு பிரச்சனை, வாய் மட்டும் அடக்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேலே வருவீங்க நல்லா. ரைட்டு, எப்படியும் யாரும் போங்க. ரைட் நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.